என் தங்கப்பிள்ளையே, வெள்ளிக்கிழமை இரவில் உன்னை தேடி வந்திருப்பது அதிர்ஷ்ட செய்தி அல்லவா? நாளைய விடியலில் சரியாக மணி 11:14 நான் சொல்லக்கூடிய ஒருவர் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார். நாளை வருவதோடு மட்டுமல்லாமல் அவர் உன் இல்லத்தில் தான் இருக்கவும் போகின்றார். நாளைய மறுநாள் வரையிலும் அவர் உன் இல்லத்தில் இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. என் குழந்தையே, இவர் ஒரு ஆண் என்பதனால் இவர் யாரென்று நிச்சயமாக உனக்கு நான் சொல்ல வேண்டும். ஏன் அம்மா, பெண் என்றால் சொல்ல மாட்டாயா என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. என் குழந்தையே, ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு ஆழமான அழுத்தமான காரணம் நிச்சயமாக உண்டு. அதுபோலத்தான் உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயமும் ஒரு அழுத்தமான காரணத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மதிப்பை கொடுக்க வந்திருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் தாயானவள் வெள்ளிக்கிழமை இரவில் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் என்றால் இதிலிருந்து உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாதல்லவா? உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைத்து விடக்கூடாதல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் நீ இந்த வாழ்க்கையின் மேன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, எதையுமே நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். எந்த ஒரு விஷயத்தையும் நீ தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். என்னவாக மாறும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கொடுக்கும் என்று நீ இதுவரையிலும் புரிந்திருக்கவில்லை என்றால் இனிமேல் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆழமான சிந்தனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகிறது என்றால் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக கொடுக்க வேண்டும். என்ன நடந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை உனக்கு தந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு தேவையான எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இந்த வராகி உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திட்ட சில விஷயங்கள் பெரிய பெரிய அளவிலான துன்பங்களை எல்லாமும் உனக்கு கொடுத்த பொழுது என் பிள்ளை அதை எல்லாமும் நினைத்து நீ மனம் கலங்கியது போதும். இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இனிமேலாவது கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்காதே. உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா தருணங்களும் இனி உனக்கு சரியானதாக மாறும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான புரிதலை கொடுக்க நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் தோன்றுகிறேன் என்றால் இதனை என் பிள்ளை எந்த காலத்திலும் நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த நேரத்திலும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நம்முடைய மனது எதை சரியென்று நம்புகிறதோ அதை மட்டும்தான் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு ஒருவர் வரும் பொழுது நாம் எப்பொழுதுமே அதனை அவ்வளவு சுலபமாக நினைத்து விடக்கூடாது. ஒரு சிலர்
தன் வீட்டிற்கு யாராவது வரமாட்டார்களா, நம்மோடு யாராவது பேச மாட்டார்களா என்று எதிர்பார்த்து நிற்பார்கள். இன்னும் ஒரு சிலர் யாருமே நம் வீட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்பதில் முழு கவனத்தோடு இருப்பார்கள். யாரிடமும் பேசவே விருப்பமில்லாமல் இருப்பார்கள். எப்பொழுதும் தனிமையையே அதிகமாக நேசிப்பார்கள். தன் வீட்டில் இருப்பவர்களோடு மட்டுமே தான் உரையாட வேண்டும். நம் வீட்டிற்கு யாரும் வந்தால் அவர்களை கண்டாலே இவர்களுக்கு பிடிப்பது கிடையாது. இதுபோல ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும். இந்த நேரம் முழுக்க இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மோடு நமக்கான தேவைகளும் நமக்கான சூழ்நிலைகளும் இவை ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் உன் தாயினுடைய அன்பு உனக்கு கொடுத்திட்ட இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி, இனிமேலும் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். உனக்காகவே நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, என் குழந்தையின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும். ஒருவேளை சில தவறான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தால் கூட அந்த தவறான விஷயங்களை எல்லாமும் மாற்றி இந்த வாழ்க்கையானது உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உன்னுடைய சிந்தனைகளினால் கொடுக்கும். எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ளும் உன்னுடைய மனப்பக்குவத்தினால் மட்டுமே இந்த வாழ்க்கை எதையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நாமாக நின்று நமக்கான ஒரு தேவைகளை பெற வேண்டும் என்று முடிவு செய்து முன்னெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நாம் விரும்பியது போலவே நம் வசமாக வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரும் பொழுது நம்மை சூழ்ந்து வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? முழுமையான ஒரு காரணம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். காரணம் இல்லாமலும் தெளிவில்லாமலும் எந்த விஷயங்களும் நமக்கு நடப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அம்மா என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? அதாவது அந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை எனும் பொழுது ஒரு பிரச்சனை உன்னை தேடி வருகிறது என்றால் அந்த இடத்தில் நின்று அதை ஒருபோதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. செய்யாத தவறை இன்னொருவருக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரமும் என்ன நடக்கும் என்றாலும் இனி எல்லாமுமாக நீ இருந்து செய்யும் செயல்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக மாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையை என்றும் என்றென்றும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உடனிருந்து உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான தேவைகளை எடுத்துச் சொல்வது போல என் குழந்தைக்கும் மனதில் தோன்றுகின்ற சில உண்மைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லதொரு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தும். நீ யோசிப்பதை எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானது என்ன என்பதனை நிச்சயமாக உன் கைகளில் அது ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல ஏற்ற இறக்கங்களும் பல சோதனைகளும் இனி உன்னை வந்து எப்பொழுதும் தழுவ வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லாவற்றையுமே நீ சரியாக பார்த்திருந்தாயானால் இப்பொழுது உன்னை பார்த்து இந்த மனிதர்கள் எந்த ஒரு கேள்விகளையும் கேட்டிருக்க முடியாது.
உன்னை சுற்றி எந்த ஒரு விஷயங்களையும் இவர்கள் செய்திருக்கவும் முடியாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த தெய்வம் உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்ற ஒரு நிலை வருகிறது. அப்படியானால் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் ஒவ்வொருவரினுடைய போலியான முகங்களும் வெளியே வர தொடங்கிவிட்டது என்பதுதானே அர்த்தம். தெய்வம் உனக்காகவே பேச நினைத்து விட்டது என்றால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இனி வரப்போகிறது என்பதுதான் அர்த்தம். உன்னை தொடரும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தொடரும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உன்னை சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் இன்று உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாளை வரக்கூடியவரை என் பிள்ளை நீ மனதார அன்போடு உன் இல்லத்திற்கு வரவேற்க வேண்டும். யான் வருகிறார், எதற்கு வருகிறார், இவன் எதற்கு நம் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றெல்லாம் சட்டென்று ஒருவரை நினைத்து விடாமல் வருகின்றவரை வரவேற்று தண்ணீர் கொடுத்து வேண்டாம் என்றால் அத்தோடு அவர்களை சென்று விடுவார்கள் அல்லவா. ஆனால் என் பிள்ளை, நீயாக உன் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒருவரை தண்ணீர் கூட கொடுக்காமல் விரட்டி அடிக்காதே. பொதுவாகவே நம் இல்லத்திற்கு வரக்கூடியவர்களினுடைய மனநிலை எப்படி இருந்தாலும் நம் இல்லத்திற்கு ஒருவர் வந்தால் அவர்களை நாம் அன்போடு வரவழைத்து தண்ணீர் கொடுத்தாலே போதும். அந்த தண்ணீர் குடிக்கின்ற நேரம் அவரின் மனதில் நம்மை பற்றிய ஏதேனும் தவறான எண்ணங்களோ அல்லது நமக்கு தீங்கு நினைக்க வேண்டும் என்ற ஒரு தேவையில்லாத சிந்தனைகளோ இருந்திருந்தாலும் அவை எல்லாமும் அத்தோடு கரைந்து போகும். தண்ணீர் குடித்ததுமே அவர்களினுடைய மனது ஆசுவாசப்படும். அடங்கி ஒடுங்கி வாழ்க்கையில் என்னவெல்லாமோ சந்தித்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பல அனுபவங்களை கொண்டு எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்க மாட்டார்கள். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு அடங்கித்தானே சில மனிதர்கள் இப்பொழுது நிற்கிறார்கள். அப்பொழுதும் அடங்காமல் இருப்பார்களே. ஆனால் கடைசி காலத்தில் குடிக்க கூட தண்ணீர் கொடுக்க ஆள் இல்லாமல் இவர்கள் இந்த வாழ்க்கையில் நிற்பார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்காக எல்லாமுமே சரியாக நடப்பதை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள். இதுவரையிலும் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த பாடங்கள் இனி அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள். எல்லாமுமாக நான் இருப்பேன், எல்லாமுமாக இந்த வராகி நான் இருப்பேன். அதனால் அம்மா ஒரு பொழுதும் உனக்கு தவறான ஒரு செய்தியை சொல்லிவிட மாட்டேன். நாளைய தினம் இவர் உன் வீட்டிற்கு வருகின்ற நேரம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் மட்டும் உன் வீட்டில் இருந்து விட்டது என்றால் என் குழந்தையே, அதைவிட அதிர்ஷ்டம் வேறெதுவுமே உனக்கு கிடையாது. நீயே கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இவரினுடைய அன்பு உனக்கு கொடுக்கும். என் குழந்தை, நாளைய தினம் சரியாக மணி 11:14 ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறது. என் குழந்தையே, ஏகாதசி திதியினுடைய நேரம் பெருமாளை வழிபடுவதற்குரிய நேரம் அல்லவா. என் குழந்தையே, அவரினுடைய அன்பை அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் பெற்றுவிட முடியாது. பொதுவாகவே அவருக்கு பிடித்த ஒரு விஷயம் என்றால் அது துளசி இலை தீர்த்தம். துளசி இலையினுடைய வாசனை அவரை அந்த இடத்தை நோக்கி வரவழைத்து விடும். துளசி இலையினுடைய வாசனை அவரை அந்த இடத்திலேயே அமர வைத்து விடும் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நாம் மெனக்கெட்டு அவருக்கு செய்வதை விட நாம் எப்பொழுதுமே தொடர்ந்து அவருக்கு பிடிக்கும் என்ற எண்ணத்தில்
துளசி இலைகளை நம் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்க நாம் நினைத்து விட்டோமானால் நிச்சயமாக அவரினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவரினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா உண்மைகளுமே நாம் தேடி தேடி பெறக்கூடியவையாக இருக்காமல் நாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்றால் இந்த வாழ்க்கை மேலும் பல நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுத்து நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மேலும் பல நல்ல விஷயங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கை நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ முறை உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த தாயினுடைய அன்போடு உன் வீட்டில் துளசி இலை இருந்து விட்டால் போதும். துளசி இலை பெருமாளுக்கு மட்டுமல்ல, அத்தனை தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு இலையாகும். அதே ஏகாதசி திதியில் உன் வீட்டில் இருக்கும் என்றால் பெருமாள் உன் இல்லத்திலேயே தங்கி விடுவார் என்பதுதான் உண்மை. இவரினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் வீட்டிலிருந்து உனக்கான நன்மைகளை இவர் செய்யக்கூடிய காலமும் வந்துவிட்டது. நீ என்னவாக நினைக்கிறாயோ, எந்த ஒரு விஷயத்தை பெற நினைக்கிறாயோ அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமையாக தேடி வரப்போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வம் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் பல புரிதல்களும் மேலும் பல தெளிவும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் இனி நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எதுவென்றாலும் அம்மா சொன்னால் அது சரியாக நடக்கும் என்ற உன்னுடைய அந்த எண்ணம்தான் இனி ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கென சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரமும் காலமும் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்திருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இந்த தாயினுடைய மனதையும் நொறுக்கி இருக்கிறது. இந்த தாயினுடைய மனதிலும் அது மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. என் பிள்ளை ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். என் பிள்ளை ஒரு சோதனையில் இருந்தால் அதை எல்லாமும் நான் நிச்சயமாக வேடிக்கை பார்க்க ஒருபோதும் நினைக்க மாட்டேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க தான் தயாராக வருவேன் அல்லவா? அப்படித்தான் பெருமாளினுடைய ஆசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை நான் ஒருபோதும் உனக்கு கிடைக்க விடாமல் செய்ய மாட்டேன் அல்லவா? இதனால் ஒரு நல்லது நடக்கும் என்றால், அவரினுடைய மனது குளிர்ந்து உனக்கு ஒரு நல்லது கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ சரியாக அந்த நேரத்தில் பெற்றுக்கொண்டாயானால் வாழ்க்கை முழுமையிலுமே இந்த சந்தோஷம் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வாழ்க்கை முழுமையிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு ஆனந்தப்படுவாய் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நாளும் அம்மாவினுடைய அன்பு வேண்டி என்னை தேடி வரும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்க நான் துணை இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு வேண்டிய ஒன்றை நான் உன் வசமாக்கி கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து ஒருபோதும் இனி கலங்காதே. உனக்காக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்.
நல்லதே நடக்கட்டும். வராகி துணை இருந்த பிறகு இனி எந்த கவலைகளும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வேண்டாம். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.